కుమారస్వామి ప్రభుత్వం ఎన్నో రోజులు అధికారంలో ఉండబోదని త్వరలోనే ఎన్నికలు వచ్చే అవకాశం ఉందని డీఎంకే నేత స్టాలిన్ వ్యాఖ్యానించారు. డీఎంకే ఎమ్మెల్యేలతో సమావేశమై అసెంబ్లీలో జరిగిన పరిణామాలు, భవిష్యత్తు కార్యాచరణ ప్రణాళికపై ఆయన చర్చించారు. నిన్న అసెంబ్లీలో జరిగిన అల్లర్లపై రాష్ట్రపతిని కలిసి ఫిర్యాదు చేయనున్నట్టు తెలిపారు. అసెంబ్లీలో ప్రభుత్వం వ్యవహరించిన తీరు దారుణమని, దీనికి నిరసనగా ఈ నెల 22న రాష్ట్ర వ్యాప్తంగా నిరసనలు తెలియజేయనున్నట్లు స్టాలిన్ వెల్లడించారు. எங்களுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் தாக்கப்பட்டு அவரு பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆக இந்த ஆட்சியில் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விரைவில் முடிவு கட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சென்னையில் மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த வருகிற 22ஆம் தேதி காலை 9 மணி முதல் 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவிருக்கிறது. திருச்சியில் நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நான் செல்லுகிறேன். அதேபோல காஞ்சிபுரத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்களுடைய முதன்மை செயலாளர், சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் செல்லுகிறார்கள்.